கதைச்சொன்னிக்கே பாருங்க நல்ல ஓடர் அடிக்குது. மஞ்சளா இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ஓரளவு பிஸியிலே அர்த்தம். இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரெட்டா காட்டு இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடால உழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. அதுல ஒரு வழிதான் வந்து இந்த நான் வந்து இதை பார்ட் டைமா தான் செய்யறேன். ஃபுல் டைமா செய்யறதுக்கு ஃபுல் டைமா செய்தா எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் நம்பி கனடால என்னன்னு சொல்றது வாழ முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. அரங்க மதிர விசில் பறக்கவே வணக்கம், நான் சாகின். என்னடா கார்ல வாரன்னு யோசிப்பீங்க. கனடாவில் உழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் ஒரு வழி தான் வந்து இந்த ஊபர் ஈட், டோடாஸ், கிப், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த டெலிவரி ஆப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதில் உண்டான ஊபர் ஈட் தான் வந்து ஓட போகிற இன்றைக்கி. கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழையாக ஜில்லுன்னு இருக்குது, லைட்டான ஒரு குளிரும் இருக்குது, 7 பாகையில் நிற்கிது இன்றைக்கி. இந்த ஊபர் ஈட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவே வந்து இப்போ ஊபர் ஈட் வந்துட்டு நினைக்கிறேன். சில நாடுகளை தவிர கூடுதலான நாடுகளில் வந்து இந்த ஊபர் ஈட் எல்லாமே வந்துட்டுது. ஸ்ரீலங்காவில் கூட வந்துட்டுது இந்த ஊபர் எல்லாமே. இந்த ஊபரை வச்சு நிறைய பேர் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணுவார்கள். சில பேர் வந்து ஃபுல் டைமாக செய்வார்கள், சில பேர் வந்து பார்ட் டைமாக செய்வார்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் தான் செய்கிறேன். மார்க்கெட்டிங் வந்து என்ன மாதிரி சொன்னால், இப்போ யாராவது இப்போ புது கடைகள் திறந்தார்களோ சரி, இல்லைன்னு சொன்னால் கடை ஓப்பனிங்கள் அப்படியான இதுகளுக்கு போய் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறது. மற்றது அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி கோர்ஸ் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து செய்து கொடுக்குறது. அதை தாண்டி நான் ஹை குவாலிட்டியான வீடியோக்கள் எல்லாம் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி ஏகப்பட்ட இது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சர்வ் வேணும்னு சொன்னால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து கீழே போட்டு விட்றேன். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேவைக்கும் வந்து நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ ஊபர் ஓடுறேன். நான் இது என்ன மாதிரின்னு சொன்னால், எனக்கு கூடுதலாக வந்து பின்னிடங்களில் டைம் கூடுதலாக இருக்கும். பகலில் வந்து நேரம் வந்து சரியான குறைவு. இப்போ நான் வந்து வாரேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணி. இவ்வளோ நேரமும் வீடியோ எடிட்டிங்கில் இருந்தது. மற்றது 2 பேருக்கு நேற்று வந்து ப்ரொமோஷன் வீடியோ செய்தது. அப்போ அதுகளையும் எடிட் பண்ணி கரெக்ஷன்லாம் அவங்களுக்கு அனுப்பி போட்டு இப்போ வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து நிற்கிறேன். எப்படியான டைமில் வந்து சில நேரத்தில் வந்து ஊபர் ஈட் ஓடுறேன் நான். சில டைமில் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ அனுப்பேன். அப்பே கேம் வந்து இந்த ஊபரை வந்து ஓடுறேன் நான். கூடுதலான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ஃபுல் டைம் ஒர்க்காக வந்து செய்வார்கள். சில பேர் வந்து பார்ட் டைம் ஒர்க்காக செய்வார்கள். உண்மையாக வந்து கனடாவில் வந்து உழைக்கிறதுக்கு கனடாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே வந்து இந்த இப்படியான துறைகள்லேயும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய காசு வந்து ஏர்ன் பண்ணுறார்கள். நாம் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஊபர் ஈட்டோட புறம் இங்கே வந்து பாருங்கோ. இப்போ வந்து ஊபர் ஈட் இந்த ஆப்பை வந்து ஒன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்னிங் வந்து $0 இருக்குது. ஆனால் இதை வந்து ஃபுல்லாக ஓட மாட்டேன். என்னென்னு சொல்கிறது, எனக்கு எவ்வளோத்துக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்குமோ அவ்வளோ டைம் ஓடுவேன். பிறகு இரவும் வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது. அப்போ அதையும் பார்க்கணும், இதுவும் செய்கிறது வந்து சரியான கஷ்டம். 2 வேலை சில பேர் வந்து 3 வேலையெல்லாம் வந்து செய்வார்கள். ஆனால் இந்த நாங்கள் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ எடிட்டிங்கிறது சரியான ஒரு ஹெடேக்கான ஒரு வேலை. அதை செய்கிறதா இதை செய்கிறதா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கு என்ன செய்யப்படும்னு சொன்னால், எனக்கு கிடைச்ச இந்த ஃப்ரீ டைமை வந்து ஊபர் ஈட் ஓடி எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு $20-30 கிட்ட ஏர்ன் பண்ணலாம் மட்டும் நினைக்கிறேன். மற்றது எத்தனை மணித்தியால் நாங்கள் ஓடுறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லாம் ஓட போகிறது இல்லை, எனக்கு பின்னேறம் ஒரு வேலை இருக்குது. இதை அப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, நீ இப்போ காருக்குள்ளே போயிட்டு மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு ஈட் கிடைக்குது, இந்த சாப்பாடு கடையில் போய் பிக்கப் பண்ணணுன்றதெல்லாம் வந்து அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஊபரை வந்து ஒன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மஞ்சளாக இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ஓரளவு பிஸியிலே இருந்து அர்த்தம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெட்டா காட்டு இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸி வந்து கொஞ்சம் அந்த கடையில் வந்து ரைடு வந்து எங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்கான அர்த்தம். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமம்பில்லை விட வேறு சிட்டியில் வந்து காசு வந்து உழைக்கிறதுக்கான வீதம் வந்து கூடன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து சனத்தொகை வந்து குறைவு, சரியான குறைவு. வேறு இடங்கள்ல இருந்தோம்னு சொன்னால் நிறைய ஏர்ன் பண்ணலாம் யால. ஆனால் இதை பார்ட் டைமாக செய்கிறது எங்களுக்கு ஓரளவு ஓகே. பட் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு திங்கக்கிழமை பெருசாக பிஸியே இருக்காது, பார்க்கவே தெரியுது பாருங்க. ஒன்றும் அடிக்கல. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட இந்த ஃபோனை வந்து எங்களோட வெஹிக்கிளோட கனெக்ட் பண்ண போகிறோம் சொன்னால் கொஞ்சம் இதுலேயும் பார்த்து ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கார்ப்ளே கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டுது. இதிலே நாங்கள் பார்த்து எங்களோட ரைடோட டெலிவரியை நாங்கள்
ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்கே பிஸியாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போகிறோம். இன்னும் ஒரு ஓர்டருமே வந்து அடிக்கலை. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் கட்டமாக. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இப்போ வெளியில் 2 காய்ச்சதான குளிரில் வந்து வாட்டி எடுத்துட்டு காது 2ம் கூவுது. சரியான குளிர். ஆனால் நல்ல கிளைமேட். என்னன்னு சொன்னால் அந்த மழை பெய்து பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது. அப்படி எங்கேயாலும் இடங்களெல்லாம் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம். ஆனால் நான் வந்து இதை பார்ட் டைமாக தான் செய்கிறேன். இந்த ஃபுல் டைமாக செய்கிறதுக்கு ஃபுல் டைமாக செய்தால் எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் நம்பி கனடாவில் என்னென்னு சொல்கிறது வாழ முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. சில பேர் வந்து இதை ஃபுல்லாக ஓடி உழைக்கிறாக்களும் இருப்பினும் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன மாதிரின்றதை வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் ஊபர் ஈட் ஓடிக்கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஊபர் எப்படி இருக்குன்றதையும் வந்து இதில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்து நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் வந்து இந்த கடை தொகுதி இருக்கிற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபயர் ஹவுஸ் மற்றது இந்த இதில் பார்பரிட்டோன் இருக்குது. இந்த 2 கடையுமே வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில். மற்றது நான் இதெல்லாம் வந்து கொடுத்து நிற்கிறேன்னா இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் ஈட் வந்து அடிக்கும். மற்றது பாருங்க இந்த அப்லேயும் வந்து இந்த ஃபயர் ஹவுஸ் வந்து பிஸின்னு சொல்லி காட்டுது. அப்புறம் மெக்டோனாஸ் வந்து பிஸின்னு காட்டுது. ஆனால் அந்த மெக்டோனாஸ் அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் வந்து நிற்பார்கள். ஸோ அதால் வந்து இந்த இடத்துல நின்றா அதான் கொஞ்சம் பிஸியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றும் அடிக்கையில் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஊபர் ஈட் தான் வந்து ஓட போகிறோம். இன்னொரு நாளைக்கு ஊபர் ரைடு வந்து அதாவது அந்த பேசஞ்சர் ஏற்றுறது வந்து ஓடி அதில் எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்ன்றதையும் வந்து ஒரு நாளைக்கு காட்டுறேன். ஐயோ காஜோனிக்கு பாருங்க நல்ல ஓடர் அடிக்குது. இது பொப்பாய்ஸ் சிக்கனில் அடிச்சிருக்கு. இது ஓகே என்ன சொல்லுவாங்க 2.2 கிலோமீட்டருக்கு $7. டக்குன்னு போய்ட்டு எடுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு ஓடர் வந்து கிடச்சிட்டு நான் இப்போ ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபர் ஈட். ஆனால் என்னட்ட வந்து ஊபர் ரைடும் வந்து இருக்குது. அது வந்து என்னென்னு சொன்னால் பேசஞ்சரை வந்து ஏற்றி இறக்குறது. அது ஒரு நாளைக்கு அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்ன்றதையும் வந்து எடுத்து போடுறேன். மற்றது இதை தாண்டி எங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது. எங்களோட கார் மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவு இருக்குது. இதை ஃபுல் டைமாக ஓடினா வேர்த் இல்லையான்றது வந்து ஃபுல் டைமாக ஓடி பார்த்தா தான் தெரியும். பண்ண சொன்னால் அதையும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் என்னென்னு சொன்னால் மார்க்கெட்டிங் செய்கிறது, வீடியோக்கள் எடிட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதான் என்னுடைய விருப்பமும் அதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸும். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த ஃபீல்டு தான் வந்து விருப்பம். இந்த மீடியா அப்படியான ஃபீல்டு எல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியா அப்படியான ஃபீல்டு நான் வந்து ஆர்வம் கூட. ஸோ அதால் வந்து இதில் மினக்கிறது வந்து குறைவு. ஆனால் சில நேரத்தில் வந்து இந்த ஊபர் ஈட்டோடையும் நாங்கள் வந்து உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஏதாவது பிஸியான டைம், ஏதாவது கிறிஸ்மஸ் அப்படியான அந்த ஏதாவது இவெண்ட்கள் நடக்கிற டைமில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் குறிப்பாக அந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து அப்புறம் ஃப்ரைடே எல்லாம் பிஸியாக இருக்கும்னு சொன்னால் அப்புறம் அங்கே சாட்டர்டே சண்டே எல்லாருக்கும் வந்து கூடுதலான ஆட்களுக்கு வந்து லீவாக இருக்கும். ஸோ அப்படியான டைமில் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்னன்னு சொன்னால் இப்போ $7 எல்லாம் ஓர்டர் அடித்தது. ஊபர்ன பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஓர்டருக்குமே வந்து $3 தான். மிச்சமாக வரது வந்து அவையில் போடுற டிப். கஸ்டமர் வந்து டிப் போட்டால் தான் வந்து எங்களுக்கு காசு வந்து நல்ல காசு வரும். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்ல போடுங்க. அதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து தருவேன். இப்போ நாங்கள் வந்து இந்த சாப்பாடை வந்து போய் பிக்கப் பண்ணணும். நானும் அண்ணாவும் தான் இப்போ ஃபன்னாக சேர்ந்து இந்த ஈட்டை வந்து ஓட போகிறோம். போமாண்ணா ஓகே. கடை வந்து பக்கத்தில். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு 400 மீட்டர்லாம் பிக்கப் 2.2 கிலோமீட்டர் அடிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்த்து 2.2 கிலோமீட்டரில் டெலிவரி வரும். இப்போ நாங்கள் இதில் 400 மீட்டர் இதில் போகிறோம். அப்புறம் எடுக்கிறதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி வரும் மிச்ச கிலோமீட்டர். மற்றது எங்களுக்கு இப்போ இதுக்கு ஓடி எங்களுக்கு இடங்கள் எல்லாம் தெரியும். ஸோ அதில் வந்து நாங்கள் அந்த ஷோர்ட் ரூட் எல்லாம் பயன்படுத்தி ஓடி டக்குன்னு கொண்டே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்போ இந்த ஊபர் வந்து இப்போ 2 மாதம் 3 மாதம் நினைக்கிறேன். இந்த மினிமம் பேமெண்ட் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துருக்கு. அதை உங்களுக்கு அப்படியே போக சொல்கிறேன் அதை என்ன மாதிரி என்னென்னு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ஆனால் சில ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய்க்க வந்து நாங்கள் பேக் கொண்டு போகணும். சில பேர் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க பேக் இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டோம்னு சொல்லி. நான் வந்து இந்த இப்படியான கடைகளுக்கு வந்து சாப்பாடு தரேன்னு சொன்னால் இது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சில அந்த சொப்பின் அந்த அப்படியான பையலில் கட்டி தர சாப்பாடுக்கு வந்து பேக் கொண்டு போகணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.8 கிலோமீட்டர் தான் காட்டுது. முதல்ல வந்து 2.2 காட்டுனது.
600 மீட்டர் வந்து மைனஸ் பண்ணி இப்போ 1.7 காட்டுது. இப்போ நான் வந்து 3 நிமிஷத்தில் கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு முதல் வந்து $3 தான் வரும். பிறகு 1 ஹவருக்கு பிறகு தான் அந்த டிப் வந்து வரும். ஊபர் வந்து தன்னுடைய காசை வந்து முதலே வந்து சாப்பாடு கொடுத்த உடனே வந்து எங்களுக்கு பே பண்ணிவிடும். ஊபர்ன்ற காசு எந்த ஒரு டெலிவரிக்கும் வந்து $3 தான் இருக்கும். இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு சில ஆர்டர் வந்து 15 கிலோமீட்டருக்கெல்லாம் வந்து $5 அடிக்கும். அப்படியான ஆர்டர் வந்து ஊபர் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு டிரைவர் மேடம் எடுக்கலைன்னு சொன்னால் வேறு 2-3 சாப்பாடுகளோட ஆட் பண்ணி 3 ஆர்டரா இல்லைன்னு சொன்னால் 2 ஆர்டரா ப்ளஸ் பண்ணி அனுப்பி விட்டுரும். அப்படியான ஆர்டருக்கு சில நேரத்தில் வந்து ஊபர் வந்து கொஞ்சம் கூட காசு வந்து பே பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தோன்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் இன்னும் ஒரு காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்து போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து க்ரீன் ரோட்டால் போய்க்கொண்டு நிற்கிறோம். நல்லா தான் இருக்கேன்னு, நல்ல வெதர் சூப்பராக இருக்குது. போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன். ஓகே, வெளியில் போவோம்ட்டு போட்டு இப்படி வந்தான். வந்த இடத்துல இந்த கிளைமேட்டை பார்க்க ஆசையாக இருந்தது. அப்போ ஓடுவோம்ட்டு இப்போ ஊபரை ஒன் பண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி இதை ஃபுல் டைமாக செய்தாலாம் என்னென்னு சொல்கிறது, கார் பேமெண்ட் இருக்கும், கார் கட்டாயம் வேணும். அதுவும் ஊபர் ஈட்டுக்கு எந்த ஒரு காரும் நீங்கள் பயன்படுத்தலாம். பழைய கார் எவ்வளவு வருட பழசா, இதோ குறிப்பிட்ட வருட பழசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ 2009 ஆண்டு, 2007 ஆண்டு, 2005 ஆண்டு காரெல்லாம் வந்து நீங்கள் ஓடலாம். நல்லா பழைய காரெலாம் வந்து ஊபர் ஈட் வந்து செய்வார்கள். இந்த எப்படியான கார்களில் ஊபர் ஈட் செய்கிறது முட்டாள்தனம். ஆனால் இந்த கார் வந்து ஊபர் ரைடு ஓடுறதுக்கு, ஊபர் ஈட்டுக்கும் ஓகே, ஊபர் ரைடு ஓடுறதுக்கெல்லாம் வந்து ஊபருக்கு பொருத்தமான கார்னு சொன்னால், இப்போ நான் ஓடுற கார் நல்ல பொருத்தமேனு சொன்னால் கிட்டத்தட்ட $40 அடித்தா 800 கிலோமீட்டர் வந்து ஃபியூவல் வந்து பாவிக்கும். ஸோ பெட்ரோல் பாவிக்கிற வாகனமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இங்கே வர காசு பெட்ரோலுக்கு தான் போயிடும். அப்படியெல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்றதை. சில நேரத்தில் வந்து $50 உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், சில நேரத்தில் வந்து $100 உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 118 நம்பர் வீட்டில் கொடுக்கட்டாம். அதுவும் வந்து இதில் சொல்லுது பாருங்க, இதில் வந்து லீவ் அட் டோர்னு சொல்லுது. அதில் வச்சு விட்டால் சரி, நாங்கள் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே சப்மிட் பண்ணி போட்டு போயிடணும். சில பேர் என்னென்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நம்பர் எல்லாம் போட மாட்டோம், அது சரியான கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் இது எங்களுக்கு அதில் அந்த பக்கத்து வீட்டு நம்பர்களோட பார்க்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வச்சுட்டு இப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் போவோம் இல்லையா. ரைட், இப்போ நாங்கள் வந்து $7 ஏர்ன் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து திருப்பியும் மறுபடியும் அந்த இடத்துக்கே போகிறோம். நீங்கள் ஆனால் சில நேரத்தில் வந்து நல்ல தூர ஓடர் வந்து அடிக்கும், நல்ல காசுக்கு அடிக்கும். அந்த அப்படியான இடங்களை பார்த்து கொண்டு போய்க்க நல்ல ஃபன்னாக இருக்கும். நல்ல தோட்ட வழி இல்லைங்க. நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த கிராமப்புறம் மாதிரியான ஒரு இடம் தானே. அப்போ நல்ல வில்லேஜ் சைடான இடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், நல்ல அழகாக இருக்கும். அது இந்த டைம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், தொடர்ந்து காட்டுறோம், தொடர்ந்து பாருங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பேமெண்ட் வந்து எத்தனை நாளுக்கு ஒருக்கா வரும்னு சொன்னால் 7 நாளுக்கு ஒருக்கா ஊபர் வந்து எங்களுடைய பேங்குக்கு வந்து டிபாசிட் பண்ணும். என்ன கிழமையிலன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையில் வந்து ஒவ்வொரு செவ்வாயும் ஊபர்ன்ற பேமெண்ட் வந்து வரும். ஓடினா தான் வரும், ஓடாடி வராது. ஒவ்வொரு செவ்வாயும் வந்து ஊபர் வந்து தன்னுடைய பேமெண்ட்டை வந்து எங்களுக்கு அனுப்பிவிடும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் $3 வந்து உழைச்சிருக்கிறோம். நான் சொன்னால் நான் டெலிவரியை கொடுத்தோடனே வந்து இந்த $3 வந்து ஊபர் வந்து எங்களுக்கு பே பண்ணிடும். இதுதான் ஊபர்னுடைய காசு. இனி வாரது 1 ஹவருக்கு பிறகு தான் பெறும். டெலிவரி கொடுத்த நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு அந்த மிச்ச டிப்ஸ் வரும். கிட்டத்தட்ட $4 கிட்ட எனக்கு என்ன பெற இருக்குது, அது வந்துடும். அப்படியே நாங்கள் கொடுக்குற ஒரு ஆர்டரும் எப்போ ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 1 மணி நேரத்தில் வந்து அந்த டிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும். அப்படி இந்த ஊபர் இருக்குது. இன்றைக்கு வந்து சரியான பிஸி இல்லை போடக்கு. இனி நாங்கள் கொஞ்சம் தலை வீட்டை போய் சாப்பிடணும். ஒரு 3:30 அப்படி போவோம். என்ன இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:25, இன்னும் 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து 1 மணி நேரம் வந்து இன்னும் ஊபர் ஓட போகிறோம். இந்த 1 மணி நேரத்தில் எப்படி ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம். இது பர்த் இல்லையான்றதை வந்து கண்டினியூவாக பாருங்க. ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் ஓடினதை பொறுத்த வரைக்கும் பர்த்டே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு பிஸி இல்லை, அதான் பிரச்சனை. இதை ஃபுல் டைமாக செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணம் வந்து கட்டாயம் வரவே வராது. ஒரு கிழமைக்கு ஒரு மாதிரி, ஒரு கிழமைக்கு கூடும் குறையும் அப்படின்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை செலவை வந்து நாங்கள் பார்க்கவே முடியாது. தனி ஒரு நபராக இருக்கிறவருக்கு ஓரளவு ஓகேயா இருக்கும். ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஊபரில் ஓடி உழைக்கலாம்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கஷ்டம். என்ன சொன்னால்
அவருக்கு கார் செலவு, பெட்ரோல் செலவு அப்படி இப்படின்னு எல்லாம் போய் ஏகப்பட்ட செலவுகள் போயிடும். மற்றது ஒரு சொல்லிட்டான இன்கம் இல்லை. இதுவே நாங்கள் இப்போ வேலைக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பணம் பேங்குக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை தாண்டி பிறகு பார்ட் டைமாக செய்ய இது எக்ஸ்ட்ரா வர மணி தானே. இப்போ நான் இதை பார்ட் டைமாக தான் செய்கிறேன். அப்போ எனக்கு இது எக்ஸ்ட்ரா வர மணி. இப்போ வீட்டு நின்றாலும் எங்களுக்கு போரிங்காக இருக்கும். தொடர்ந்து வீடியோ எடிட் பண்ணி ஒன்று கேளாது, அப்படியும் ஒரு கஷ்டம் இருக்குது. மற்றது இப்போ வீடியோக்கள் எடுக்கிற போகிறது அப்படி இல்லாத நாளில் ஃப்ரீயாக நிற்க இந்த ஊபர் ஓடுனா இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி. என்ன ஒரு நன்மைன்னு சொன்னால் இதுக்கு நேர காலம் எதுவுமே இல்லை. ஆனால் சாப்பாடு டைமுக்கு ஓடினா தான் சாப்பாடு என்னென்னு சொல்கிறேன், சாப்பாடு பசிக்க தான் சாப்பாடு கொண்டே கொடுக்க முடியும். நான் அப்புறம் இரவு சம்மந்தமே இல்லாத டைமில் ஓடணும்னு சொன்னால் பிஸி இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொன்னால் 4 மணி பிறகு கொஞ்சம் அந்த சாப்பாடுகள் அடிக்க வலிக்கிறோம். 4-5 மணி பிறகு கொஞ்சம் இரவு சாப்பாடுகளும் சனம் ஆர்டர் பண்ணி அது சாப்பிட்டு இங்கே சில பேர் வேலைக்கு படுத்துடுவார்கள். ஒவ்வொருத்த நேரம் ஒவ்வொருத்த வேலை நேரங்கள் ஒரு மாதிரி அப்படி எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த டைமிங் இவ்வளோ கவர் பண்ணி ஓடினோம்னு சொன்னால் கொஞ்சம் காசு நாங்கள் ஊபரால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் இதில் கமெண்டில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். நிறைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு வீடியோ செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். முடிந்தளவு உங்களுடைய கமெண்ட்டுகளை இதில் போடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வித்தியாசமான வீடியோ செய்யணும்னு சொன்னால் கூட அதில் போடுங்க. நான் செய்து உங்களுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஊபர் ரைடு மோடி ஒரு நாளைக்கு வீடியோ வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாங்கோ. இன்னும் அடிக்கையில் பாருங்கோ. மற்றது இதில் ஏதோ ஒரு கடை பிஸி காடுதுன்னு அப்போ புதுசாக இருக்குது, பியர் ஸ்டோரா. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுக்கு ஆர்டர் அடிக்கவில்லை, பிஸி இல்லை, ஊபர் பிஸி இல்லை. நான் ஊபர் அடிக்காத போல இருக்குன்னு நாங்கள் அங்கே மூணு பார்ப்பேன். அங்கே மூணு பார்ப்பேன் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல கொஞ்சம் ஊபர் அடிக்கல. அப்போ சிலது அங்கே ஓடி பார்த்தா சிலது அடிக்கும். சரி, இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட 2:25 அப்படியே வீடியோ எடுத்து நான் நினைக்கிறேன். இப்போ 42 ஆகிட்டு 2:42 ஆகிட்டு நாங்கள் வர இப்போ 3:30 போய் சாப்பிடுவோம். ஏற்கனவே லேட் ஆகிட்டு தான். கனடாவில் இப்போ நேரத்தையும் மாற்றிட்டாங்க. ஒரு மணி நேரத்தை குறைச்சிருக்கு. இந்த குளிர் தொடங்குகிற காலத்துலேயும் குளிர் முடிகிற காலத்துலேயும் நேரம் மாற்றம் பண்ணுற ஒன்று இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நேரம் மாற்றினா பிறகு. ஆனால் ஒரு மணி நேரம் இப்போ நித்திர கூட கொண்டிருக்கோம். திருப்பி விண்டர் முடிகிற காலத்தில் ஒரு மணி நேரம் ஏர்லியாக எழும்ப வேண்டி வரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வேறு அங்காளி பக்கம் 3 மணி அப்புறம் இப்போ நாங்கள் இங்கே வந்த பிறகு திருப்பி பிஸி காட்டுது. இங்கே பாருங்க, அவ்வளோ நேரம் பிஸி காட்டுது. இப்போ இங்கே வந்த பிறகு காட்டுது. இப்படித்தான். ஆனால் இதே நேரம் இப்போ எங்களை மாதிரி இப்போ 2-3 பேர் என்ன இதை விட கூட காசு உழைச்சிருப்பாங்க. இந்த நாங்கள் வந்த நேரத்தை விட அந்த ஒரு ஆளுக்கு அடிக்கும், ஒரு ஆளுக்கு அடிக்காது. அப்படி எல்லாம் இருக்குது நிறைய பிரச்சனை. மட்டும் இந்த ரேட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லாமல் இருக்குது. இந்த நாங்கள் எடுக்கிற வீதங்கள் எல்லாத்தையும் கணிச்சு ஊபர் இந்த அக்கௌண்ட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டெலிவரியை கூட கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நாங்கள் நல்ல ஆர்டர் வந்தால் மட்டும்தான் எடுப்போம். அப்படி பார்த்து எடுக்கிறது. நான் இன்னும் குளிருக்கு ஏற்ற உடுப்புக்குமே ரெடி ஆகலை. இப்போ சும்மா அன்றைக்கு ஒரு கூடிய போட்டிருக்கிறோம். நல்லா இருக்கு, மழை தூருது தாங்க. இரவுலையும் ஓட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏண்டா கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் குறைவாக இருக்கு. நல்ல மழை மப்பா தான் இருக்குண்டை. நல்ல கிளைமேட் மேலே. இல்லாட்டி வெயில் சூரியன் குத்தி கொண்டே இருக்கும். இனி இப்படித்தான் கொஞ்சம் நாளைக்கு. இன்னும் எங்களுக்கு 40 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்டா இப்போ 2:50 3:30க்கு போயிடணும் வீட்டை. போய் சாப்பிட்டு திருப்பி வரலாம். அண்ணா டவுன் போகிறாராம். ஸோ இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் 40 நிமிஷத்துக்குள்ளே பார்ப்போம் எங்களுக்கு ரைடு கிடைக்குமா இல்லையாண்டு. $12 தான் போட்டிருக்கு. என்ன நடக்க போகணுன்னு தெரியல, பார்ப்போம். வீடியோ எடுத்ததுக்கும் இல்லை போட்டாக்க என்ன. இப்போ நாங்கள் வந்த ரோட்டால திருப்பி போகிறோம். இன்னும் எங்களுக்கு ஆர்டர் அடிக்கலை. எனக்கு தெரிஞ்சு போம்பம்பில்லாம் நடிக்கிறதில்ல போல நடக்கு. இப்போ ஒஷாவா பக்கம் எல்லாம் நல்ல பிஸி காட்டுது. அங்கே பக்கம் போனால் தான் நடிக்கும். ஆனால் இனி அங்கே போய் நின்று ஓடையில்லாத ஏன்டா நாங்கள் வீட்டை போகணும், சாப்பிடணும். அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னடாப்பா நான் நினச்சேன் ஒரு மேக்ஸிமம் ஒரு $25 கிட்ட போடலாம்ண்டு. அதுவும் போடலாம் போயிட்டு. என்ன செய்கிறது? ஊபரை ஈட்டை நம்பலாமா நம்பலாதா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்.
கன நேரத்துக்கு பிறகு இந்த ஸ்டார் பாக்ஸில் வந்து 3 ஆர்டர் வந்து இது டிரெக்டாக வரையில் மச் பண்ணுறதுக்கு வருது. இந்த ஆர்டர் எல்லாம் வந்து ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. அப்போ நான் எங்களுக்கு வேண்டாம், இதை ஓடுறதை விட விடலாம். இப்போ திருப்பி அது 4 ரூபா கிடைக்கிது. எங்கே போகுதுன்னு சொன்னால் கிங் ஸ்ட்ரீட்டுக்கு போகுது. போமொபில் அவென்யூவால். இதுவும் பர்த் இல்லை, கேன்சல் பண்ணிட்டேன். இதுதான் பிரச்சனை. சில பேர் இந்த ஆர்டர் எல்லாம் எடுப்பீங்க, நாங்கள் எடுக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபா. இது ஓரளவு ஓகே. ஆனால் இதுவும் எங்களுக்கு வேண்டாமேன்னு சொன்னால் 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு மேலே அடித்தா தான் நான் வந்து எடுக்கிறேன். நான் மற்றபடி எடுக்கிறேன். இப்போ பிஸி காட்டை வலிக்கிடுது பாருங்க. எல்லாமே வந்து பிஸி காட்டுது. மெக்டானல்ட்ஸ், பொப்பாய்ஸ், வால்மார்ட் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுது. காய்ஸ், இது சரி வராது. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நோய் செய்ய போகிறோம். ஏன்னா நான் வீட்டை போகிறேன். பிஸி கொஞ்சம் சரியான பிள்ளையாக இருக்குது. இப்படி ஒரு காலமும் இருந்தது. இல்லைன்னா வீடியோ இருக்கிறதாலே தெரியலை, அடிக்கவே இல்லை. இன்னொரு நாளைக்கு பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ நான் வந்து வீட்டை போகிறேன். அப்புறம் பிஸியாக இருந்தேன்னு சொன்னால் காட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ இப்போ இதோட நிறுத்திக்கொள்வோம். பிஸியான நாளில் வந்து ஓடி பார்ப்போம் அது அப்படி அமைதுண்டு அதை அப்படி உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சில நேரத்தில் வந்து நாளைக்கு நான் எடுத்து போடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நாளைக்கு டைம் இருக்குமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி டைம் இருந்தேன்னு சொன்னால் அதை எடுத்து போடுறேன். பிஸியாக ஓடுறதை வந்து கிட்டத்தட்ட நார்மலாக நான் நினச்சேன்னா இன்றைக்கி ஒரு 30 $25 கிட்ட ஓடலாமான்ட்டு இந்த டைமுக்கு. பட் ஆனால் அதை ஓட முடியாமல் போயிட்டு எப்படி தான் பிரச்சனை. இப்போ பாருங்க, இப்போ நான் மினக்கட்ட கேஷுக்கு கூட இந்த காசு வந்து வருதே இல்லை எங்களோட. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு டிப்புன்னு தெரியல போடுறதுக்கு. இன்னும் பண்ணவா இல்லை. நாங்கள் ஆர்டர் கொடுத்து $7 தான் மேக் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் ஓகே, பெட்ரோலுக்கு தான் இந்த காசு காலம் இவ்வளோ மினக்கட்டதுக்கு. பட் இருந்தாலும் சில பிஸி டைமில் வந்து ஓடைக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படியான நாள்களில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வந்து உண்மையாகவே வந்து பர்த்டே இல்லை. ஒரு நாளைக்கு பிஸியான டைம்லேயும் ஓடி போடுறேன். சில டைம் வந்து நாளைக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னு தான் பார்க்கலாம். மற்றது ஊபர் ரைடும் வந்து ஓடி போடுவேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து வீட்டடிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து காரும் பார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஊபர் ஒரு யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படியான நாளில் வந்து ஊபர் மூலம் உழைக்கலாம்ன்ற உங்களுக்கு கண்ணால் அனுபவங்கள் இருக்கும். உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.